ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பொறுமையை சோதித்து உங்களை உடைத்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே தாங்க இருப்பாங்க. உங்களை விட பொறுமைசாலிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது நிச்சயமாக தெரியும். எந்த விதமான அவமானங்கள், யார் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு துரோகங்கள் செய்தாலுமே நீங்கள் முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பீங்க. உங்களுடைய கோபம் ஒரு அளவுக்கு மேல போனால் மட்டுமே நீங்கள் உடனே கோபப்படுவீர்களே தவிர மற்றபடி நீங்கள் கோபம் என்பது படவே மாட்டீங்க. பூமி மாதாவுக்கு நிகரான ஒரு பொறுமை உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு தவறை ஒரு முறை, இருமுறை அல்ல 100 முறைகள் மன்னிக்கக்கூடிய இதயங்கள் உங்களுடைய இதயங்களாகத்தான் இருக்கும். அதிலும் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் எவ்வளவோ தவறுகளையும் எவ்வளவோ அவமானங்களையும் நீங்கள் பொறுத்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருந்த சுயநலவாதிகள் உங்களின் அந்த பொறுமையின் எல்லையை சோதிக்க தொடங்கியும் இருப்பாங்க. நீங்கள் வளைந்து கொடுக்க அவங்களை மேலும் மேலும் வளைத்து ஒடிக்கவும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்க கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத மன அழுத்தத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டும் இருந்திருப்பீங்க. எப்போதும் அமைதியாக இருக்கும் நீங்கள் பொறுமையின் எல்லை கடந்து எரிமலையாக வெடித்த போது உங்களை உடைத்தவர்கள் பார்த்தீர்களா, இவருக்கு எவ்வளவு கோபம் என்று உங்களையே குற்றவாளியாகவும் ஆக்கியிருப்பாங்க. அந்த குற்றவாளியாக்கிய சில வினாடிகள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் கோபத்திற்கு மேல கோபங்கள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உடைந்த அந்த ஒரு நொடி உங்களுடைய பொறுமையை அவர்கள் தவறாக பயன்படுத்தியதன் விளைவை தவிர உங்களுடைய குணத்தின் தவறுகள் கிடையாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை ஏமாற்றமாக மாறிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு முறை ஒருவரை நம்பிவிட்டால் அவர்கள் செய்யும் தவறுகளை கூட நியாயப்படுத்த நீங்க தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதில் ஒருவரை பற்றி நல்ல ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டால் அதை அவ்வளவு எளிதில் நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. அந்த ஒரு மனிதரை நீங்கள் சாகும் வரைக்கும் உங்களுடைய மனதில் வைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய ஒரு நபர் உங்களின் முதுகுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் செய்திருப்பார். உங்களுடைய தொழில் ரகசியங்களை விற்கவும் ஆரம்பித்திருப்பார். உங்களுடைய தொழிலில் நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன கலப்பிடம் பண்றீங்க என்று எல்லாத்தையும் அவர் வெளியில் போய் கூறவும் ஆரம்பிப்பார். அதுவும் இல்லை என்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் கலைத்திருப்பார். நீங்கள் நன்றாக வாழ்வது அவருக்கு பிடிக்காமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கவனித்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை அறிந்து அந்த விதமான சில செயல்களையும் வெளியில் போய் கூறவும் ஆரம்பிப்பார். அந்த துரோகம் வெளிச்சத்திற்கு வந்த அந்த ஒரு நாளில் உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கண்ணாடி பாத்திரத்தை போல சிதறி உடைந்திருக்கும். இவரா இப்படி செய்தார் என்று நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்ற அந்த நாட்களும் உங்களுடைய வாழ்நாளின் மிக இருண்ட பக்கங்களாக இருக்கும். அது இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உறவுகள் உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு. குடும்பத்திற்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் தன்னுடைய சொந்த ஆசைகளை தியாகம் செய்வதில் நீங்கள் முதன்மையான ஒரு நபர்கள். நம்மளுடைய நன்மைகளை விட குடும்பத்தையுடைய நன்மைகள் மிகவும் முக்கியம் என்று கருதக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்தின் சுமையை உங்களுடைய தோள்களில் நீங்கள் சுமந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் செய்த 100 நன்மைகளை மறந்துவிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் செய்ய முடியாமல் போன ஒரு சிறிய விஷயத்தை பிடித்து கொண்டு ஒட்டுமொத்த உறவுகளும் உங்களை குற்றவாளி கொண்டில் நிறுத்தவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீ குடும்பத்திற்கு என்ன செய்தாய், எல்லாம் உன்னுடைய சுயநலம் என்று அவர்கள் வாரி இறைத்த அந்த பழிச்சொற்கள் இன்னமும் உங்களுடைய மனத்திற்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல அது உங்களுடைய மனதை நிச்சயமாக ஆக்கியிருக்கும். நீங்கள் இரவெல்லாம் தூங்காமல் உழைத்த உழைப்பை அவர்கள் ஒரு நொடியில் கொச்சைப்படுத்தியும் உங்கள் மீது வீண் பழியை சுமத்திய போது உறவுகளின் மீது இருந்த பற்றும் உங்களுக்கு முற்றிலுமாக உடைந்திருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் நடந்து அது உங்களுடைய மனதை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சோகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களின் கர்ம வினைகள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டு சனி பகவான் உங்களுக்கு மகா பாக்கியங்களையும் நிலையான தன லாபத்தையும் அள்ளித்தரப் போகிறார். நீங்கள் சோதனைகளை கடந்து பக்குவப்பட்ட தங்கம் என்பதால் பிரபஞ்சம் இப்போது உங்களை குபேரஸ்தானத்தில் அமர வைக்கப் போகிறது. அதற்கான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். நாளை முதல் நீங்கள் சேமித்தது இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சிறு துளி பெருவெள்ளம் என்ற தத்துவம் இனி நன்றாக பொருந்த ஆரம்பிக்கும்.
நீங்கள் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்து வைத்த பணமோ அல்லது வாங்கி போட்ட சிறிய முதலீடுகளோ உங்களுடைய வாழ்க்கையில இப்போது எதிர்பாராத கூட்டு வட்டி பலனாக இரட்டிப்பு லாபத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்ச்சியாகத்தான் அந்த ஒரு செயலை செய்திருப்பீங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு முதலீட்டை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. முக்கியமாக உங்களுக்குன்னு சில இடங்களோ பங்குகளோ தங்கங்களோ அல்லது பண்டுகள் கூட நீங்கள் வாங்கி போட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். குறுகிய காலத்தில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் சாதாரணமாக நினைத்த ஒரு முதலீடு சந்தை மதிப்பில் திடீரென உச்சத்தை தொடவும் ஆரம்பித்திருக்கும். பழைய சீட்டுகள் வராது என்று நினைத்த காப்பீட்டு முதிர்வு தொகைகள் அனைத்தும் உங்களின் தற்போதைய தேவைகளுக்கு சரியாக கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கு பாதுகாப்பை தருவதோடு உங்களின் நிதி அந்தஸ்தையும் உயர்த்தவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்களே முடிவு செய்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு நிலைமையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் மாறிவிடும். உங்களுடைய அழைப்பு இப்போது மதிப்பாக மாற ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் ஆபீஸிலோ அல்லது குடும்பத்திலோ கழுதை போல உழைத்தும் இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான நற்பெயரும் பாராட்டியும் வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருப்பாங்க. அதனால் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பொறாமையும் ஒரு சோகமும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மௌனத்தை உங்களின் திறமையின்மை என்று உலகம் எடை போட்டிருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பதால் இவன் எப்பொழுதுமே கோபப்பட மாட்டான் என்று உங்கள் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டானது அனைவருமே வைத்திருந்திருப்பாங்க. ஆனால் இனிமே உங்களுடைய உழைப்பின் வீரியம் உலகிற்கு தெரிய வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய வேலைக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரமும் பதவி உயர்வுடன் கூடிய ஒரு ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படவும் ஆரம்பிப்பாங்க. இவரால் மட்டும்தான் இந்த நிறுவனத்தை வழிநடத்த முடியும் என்ற பக்குவத்தை உங்களின் உழைப்பு அவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்யும். உங்களுடைய உழைப்பே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரீடமாக மாறவும் ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய உழைப்பை நீங்கள் முழுமைக்கும் நம்புங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அடுத்ததாக நிலம் சொத்து வழியில ஒரு லாபங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். நில ராசியான உங்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாயின் அருளோடு சனி பகவான் இணைய போவதால் அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் வழக்குகளிலோ அல்லது பஞ்சாயத்துகளிலோ சிக்கிக் கொண்டிருந்த உங்களின் பூர்வீக சொத்துக்கள் இப்போது நல்ல ஒரு விலைக்கு விற்பனையாகி உங்களுக்கு பெறுகின்ற ஒரு பெரும் லாபத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள், வீடு மனைகள், புதிய கார் வாகனங்கள் எது வாங்க வேண்டுமோ அதனை நீங்கள் வாங்கி வாழ்க்கையில பயன்பெறவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட ஒரு காலி மனைகளோ இப்போது அரசாங்க திட்டங்களாலோ அல்லது புதிய சாலைகளாலோ பன்மடங்கு மதிப்புடையதாக உங்களுடைய வாழ்க்கையில மாறிவிடும். புதிய வீடு கட்டுவது, சொத்துக்கள் வாங்குவது அல்லது விவசாய நில முதலீடுகள் செய்வது போன்ற சுப காரியங்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில எளிதாகவே அரங்கேற ஆரம்பிக்கும். ஆனால் முடிந்தளவுக்கு உங்களுடைய பங்கையும் நீங்கள் போட்டு பாருங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தையும் நல்ல ஒரு மதிப்பையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோ அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. உங்களுடைய அழைப்பு இப்போது மதிப்பாக மாற ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் ஆபீஸிலோ அல்லது குடும்பத்திலோ கழுதை போல உழைத்தும் இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான நற்பெயரும் பாராட்டியும் வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருப்பாங்க. அதனால் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பொறாமையும் ஒரு சோகமும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மௌனத்தை உங்களின் திறமையின்மை என்று உலகம் எடை போட்டிருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பதால் இவன் எப்பொழுதுமே கோபப்பட மாட்டான் என்று உங்கள் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டானது அனைவருமே வைத்திருந்திருப்பாங்க. ஆனால் இனிமே உங்களுடைய உழைப்பின் வீரியம் உலகிற்கு தெரிய வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய வேலைக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரமும் பதவி உயர்வுடன் கூடிய ஒரு ஊதிய உயர்வும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படவும் ஆரம்பிப்பாங்க. இவரால் மட்டும்தான் இந்த நிறுவனத்தை வழிநடத்த முடியும் என்ற பக்குவத்தை உங்களின் உழைப்பு அவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்யும். உங்களுடைய உழைப்பே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிரீடமாக மாறவும் ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய உழைப்பை நீங்கள் முழுமைக்கும் நம்புங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும்.
அடுத்ததாக நிலம் சொத்து வழியில ஒரு லாபங்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். நில ராசியான உங்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாயின் அருளோடு சனி பகவான் இணைய போவதால் அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் வழக்குகளிலோ அல்லது பஞ்சாயத்துகளிலோ சிக்கிக்